மக்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கா தெரியல. ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு க்ளோஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்துருக்கோம். ஆமாம், வாங்க உள்ள சுற்றி பார்க்கலாம். எல்லாமே ரோஸை பாருங்க, இங்கே ரோஸ்லாம் வேற வச்சு பண்ணோம்னா காசு. என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். ஆனால் நான் இப்போ 3:30 வந்துட்டோம். சரியான வெயிலில் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே தான் இதான் முன்னாடி செம்மொழி பூங்கான்னு வர வைக்கிற மாதிரி ஒரு மலையிலேருந்து அப்படியே நீர் ஓட்டுற மாதிரி கீழே ஃபுல்லுமே ரோஸு செம்மையாக இருக்காங்க. ஆனால் சொல்லிட்டாங்க எதுவும் பறிக்கக்கூடாது, பறிச்சிங்கன்னா காசுன்னு சொல்லிட்டாங்க. அது ஆல்ரெடி செம்மையாக இருக்குது. பின்னாடி முன்னாடி நடந்து போய்ட்டுருக்காங்க. அங்கே டிக்கெட் எடுக்கணும். நான் பைக்கில் வந்தனால பைக்கில் 15 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க தெரியலை, பார்க்கலாம். 6:30 மணி வரை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். அப்புறம் QR கோட் இருக்குது. இந்த இடத்துல செம்மொழி பூங்கா 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் இருக்குமா. மேப்பு, செம்மொழி பூங்காவோட மேப்பு டேட்டில் பார்த்துக்கோங்கப்பா. யாராலும் வரணும்னு நினச்சிங்கன்னா வாங்க. நாங்கள் இன்னும் உள்ளே போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஒருத்தருக்கு 15 ரூபா, சின்னாளுக்கு 5 ரூபா. 2 சீட்டாக கொடுத்தாங்க. ஒரு சீட்டு தான். அப்புறம் EV வெஹிக்கிள்லாம் இருக்குது. எல்லாமே எழுதி போட்டிருக்காங்க எந்தெந்த இடம் போகலாம் அப்படின்னு. எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். மாடு அடக்கிற மாதிரி ஒரு வீடியோ. சிற்பம் ஒருத்தவ ஆளும்பு தாங்க முடியல. எடுத்து தான் இருக்கேன்ப்பா. சரி வாங்க போகலாம். இது ஃபுல்லும் குழந்தைகள் விளையாடும் மறை. நம்மளுக்கு தானே டிக்கெட்டு, நம்மளும் விளையாடக்கூடாதா? சொல்கிறாங்களே. இது என்னது மாற்றுத்திறனாளிகள் விளையாடும் இடம். அப்புறம் இங்கே நம்ம குழந்தைகள்லாம் விளையாட வச்சுக்கலாங்க. நல்லா தான் இருக்குது. நான் இன்னும் உள்ளே போய் பார்க்கல. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறோம். சுற்றி விளையாட சின்ன லொல்ல நினைப்பு உங்கள் விஜய் ப்ரூக்கு. நல்லா இருக்கு. கரையை போட்டுட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. நாங்கள் போய் உள்ளே படிக்கலாம் பார்த்தேன் நானும் வேணும். அப்புறம் நிறையா இருக்குது. நாங்கள் இந்த இடத்த விட்டே நீ நகலை. அப்புறம் இங்கே ஏதோ ஒப்பனை அறைனா அது எப்படின்னா என்னன்னு தெரில. தெரியல. கழிப்பறை எப்படியே போட்டிருப்பாங்க. பாட்டின் இருக்கு. புல் மேலே நடக்காதீர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்லா பச்சை பசேன்னு இருக்குப்பா. சுற்றி பார்த்தா எல்லா பக்கமும் பச்சை பசேன்னு இருக்கு. வெயிட்டே தான் இருக்குது. 15 ரூபாய்க்கு ஒருத்து தான். நல்லா இருக்குல்ல. ஹாட்டின் மட்டும் திருப்பி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏடினா ஹாட்டின் திருப்பி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். யார் புதிர் தோட்டமாங்க. புதிர் தோட்டத்துக்கு உள்ள நடைபெறோம். நம்ம வித்தியாசமாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி போமா. ரிதீஷ் வா. புதிர் தோட்டம்லாம் இல்லைப்பா. அங்கிட்டு போய்க்கலாம். வாங்க அவ்வளோ வரட்டு. இப்போ அந்த வழியே போனோம்னா வந்துட போகுது. ஆமாம், லாக்கில் இருக்குது. இப்போ இந்த பக்கம் போகணும். ஒளிஞ்சு பிடிச்சலாட்டா. புதிர் தோட்டம்ல இது பேர். அதில் சுற்றி வந்துருச்சு முன்னாடி. அதுலையா தெரியலையா? அந்த வரேன். நல்லா இருக்கு. புதிர் தோட்டம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாட்டின் இருக்காங்க மேலே. தெரியுதா? மேலே ஹாட்டின்.
எல்லாம் ஒரு விதமான செடியாக இருக்குங்க. கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா அங்கே செம்மொழி பூங்காவில் வந்து பாருங்கள். எனக்கு ஓகே தான் தெரியுது. 15 ரூபாய்க்கு பரவாயில்ல, ஒருத்து தானே. சும்மா வீட்டில் பொழுது போகலன்னா இங்கிட்டு வரலாம். நான் லாக் ஆகிட்டேன்னா நான் வெளியே வந்துட்டேன்ப்பா, வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்கேயும் லாக்கு, இங்கிட்டு இப்படி போகலாம். என்ன அது நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. ஆமாப்பா, புதிர் தொட்ட மாதிரி தான் இருக்குது. நானும் எங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் நல்லா. எங்கிட்டு போகிறது, எல்லா இடத்துலையும் கேப்பு. ஆமாம், லாக் ஆகிட்டேன். இங்கே வருங்க, எங்கிட்ட வழி இல்லை பார்த்தீங்களா? இங்கே வழி இல்லை. நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ ஏறி குதிங்க ப்ரோ, இதில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்ட்டு. சரி, ஆபத்துக்கு பாவம்ல குதிச்சிட வேண்டிதான். குதிச்சிட்றான். என்னாச்சு? வந்த வழிக்கே வந்தாச்சு. நல்லா தான் இருக்குது புதிய தோட்டம். நான் தான் தப்பாக வந்துட்டேன், போயிடுவோம். எனக்கு வந்து போக தெரில, மறுபடியும் போவோம். அந்த அங்கே இருக்கா பாரு வேணி. போக தெரியும் எங்கிட்டு போகிறது. மறுபடியும் இந்த சைடு போகலாம். இந்த பக்கம் போகிறது எனக்கு தெரிலப்பா வழியே. இங்கே லாக்கில் இருக்குது. சரி, தவறுதே. இப்போ வந்து ஏன் வேணுமா வழியே இல்லையா? எல்லா பக்கம் லாக்கு தானா? எல்லா பக்கம் வழி தானே? இங்கே வேறு இங்கேயும் அடப்பில் தான் இருக்குது. அப்புறம் நம்ம தவி தான் ஆகணும். புதிர் தோட்டம் இல்லை, எல்லா பக்கம் லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எங்கே இருக்குது காசா? சரி வாங்க, நம்ம டிஜே பார்க்கலாம். ஓகேவா? நல்லா தான் இருக்குது. வந்து ஒரு தடவை போய் பாருங்கள். கோயம்புத்தூரில் வந்து செம்மொழி பூங்கா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சரி வாங்க. இங்கே பார்த்தீங்களா, உலம்பஸ், ராட்டினம், அப்புறம் வந்துட்டு இந்த சின்ன குழந்தைங்க விளாடுறது, அதெல்லாம் வந்து அந்த சைடு, அந்த ஏரியா சைடெலாம் நம்ம போக முடியாதுங்க. ரித்திஸ் படுத்திடுவான். அதெல்லாம் அமௌண்ட்டு கொடுத்து விளையாடுறது. அதனால் நம்ம அப்படியே அங்கே டிஜே நடக்குது, அங்கே போய் ஒரு குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். அந்த பலூன் அழகாக இருக்குல்ல, கிஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா அந்த பலூனு, செமையாக இருக்குது. அதாங்க என்ட்ரன்ஸு. அங்கே வாட்டர் இல்லை, முடிவு. சரிங்க, மலர்வனம். இங்கே வந்து என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து பாதி இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போயாச்சு. இங்கே இருக்க ஆள் வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் அங்கே நிற்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ கூட தான் இனிமேல் வரவே கூடாது. சரி, அங்கிட்டு போகலாம் இங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா பலூன் இருக்குல்ல, அதில் ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா அதுக்கு ஆள் இல்லை. நாங்கள் செல்ஃபில் தான் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோ இதாக முடிச்சு. முன்னாடி டான்ஸ் ஆடுது, அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. போகலாம். ஒரு மாதிரி இருக்குப்பா அங்காடியான். அப்புறம் வந்து உணவகம் அங்கே இருக்குது. இங்கே ரேட்டு எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. விளாண்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து உணவகத்துக்கு சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு. நாங்கள் இங்கே செம்மொழி பூங்காவில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விளாடுறது இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இருக்குது. ஒன் டைம் வரலாம். ஒன் டைம் வந்து நல்லா இங்கிட்டு தான் நல்லா இருக்குது. ஒரு டைம் வந்து நல்லா பார்க்கலாம். அப்புறம் வந்து பச்சை பசேன்னு இருக்குது. ஏதோ படிக்கும் மறையும் போட்டு பூட்டி கிடக்கு. அவ்வளோ சும்மா நடக்கலாம், வாக்கிங் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கலாம். அங்கிட்டு இங்கிட்டு போகலாம். அப்புறம் வந்து இங்கிட்டு சர்க்கஸ் விளாட்றதுலாம் இருக்குது. ஆமாம், அது எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அவ்வளோதான், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ இன்றைக்கி என்னென்னா மகளிர் தினம்ல, அங்கே டீச்சர் நடந்துக்கிட்டு இருக்குது. அது 6 மணிக்கு மேலே தானே. இனிமேல் இருந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு. அதான் செட் ஆகுது, வீட்டுக்கு போகலாம்னு கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து நம்ம இப்போ இருக்கிற ஹோம் டூர் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கன்ஃபார்ம் வந்து ஹோம் டூர் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுங்க. உங்கள் ரூபா கண்டிப்பாக பண்ணுங்க. பாய். இங்கே இருக்கும் இப்போ நாங்கள் இங்கே தான் நிற்கிறோம் பக்கத்தில். இங்கே மயில் வந்துக்கிட்டு இருக்கு, செம்மையாக இருக்கு. வேறு அழகாக இருக்கு. நம்மளாம் பக்கத்தில் வந்தாலே மயில் பயந்து ஓடும். இது அழகாக இருக்குது பாருங்களேன்.